அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம தகப்பன் அப்பன் இயேசு யார் என்று கேட்டார், நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற நல்ல தகப்பன் ஐயா. அப்படி அவரிடத்தில் கேளுங்கள். நாம் கேட்கிறது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவரிடத்தில் அன்பு இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ஜெபம் கேட்கப்படலைன்னா நம்ம நேசிக்கலன்னு இல்ல, அவர் என்னோடு இல்லைன்னு அல்ல. நம்ம கேட்கறது கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்கறதை விட மிக சிறப்பான பெஸ்டான ஒன்றை அவர் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். இதுவரையில் ஜெபத்துக்கு பதில் வரலையா? நீ வேண்டிக் கொள்வதை காட்டிலும் ஜெபிப்பதை காட்டிலும் மிக சிறந்த பெஸ்டான ஒன்றை உனக்கு தேவன் வைத்திருக்கிறார். அதை ஏற்ற காலத்திலே உனக்கு தருவார். நீங்கள் ஜெபிக்கிற வேண்டுவதை காட்டிலும் சிறந்த பெஸ்டான ஒன்றை கொடுக்கும்படி தேவன் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அதுதான் டிலேவை தவிர உனக்கு கொடுக்க கூடாதுன்னு இல்ல. அன்னாள் ஒரு பிள்ளை தாரும், சாதாரண ஒண்ணு, ஏதோ ஒண்ணு தாரும். ஆனால் கர்த்தர் கொடுத்ததோ சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கொடுத்தார். சாமுவேல் என்கிற நியாயாதிபதியை கொடுத்தால், சாமுவேல் என்கிற ஆசாரியனை கொடுத்தார். நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, ஆசான், 3 பட்டத்துக்குரிய ஒரே ஒருவன் சாமுவேல். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு வேண்டிக் கொள்வது பெஸ்டா தருவார். மட்டும் இல்லைங்க, கேட்கப்படாத ஜெபங்களும் நமக்கு ஆசீர்வாதமே. எப்படின்னா, ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். வயசாகி போச்சு இவருக்கு, 99 வயசு, அந்த அம்மாவுக்கு 89 வயசு. ஒரு முடிவுக்கு வந்துட்டார், இனி நமக்கு இவன் தான், ஆகவே இஸ்மவேல் பிழைப்பானாக. அந்த ஜபத்தை அவர் கேட்கலங்க. அவரு அதுக்கு பதிலாக, நீ கேட்கிற ஜபத்தை நான் நோ சொல்லிட்டேன், உனக்கு இன்னொன்று வைத்திருக்கிறேன், அவன்தான் நிரந்தரம், ஆவிக்குரியவன், அவன் மூலம்தான் சந்ததி வரும், ஈசாக்கை கொடுப்பேன். நிறைய நேரங்கள் நம்ம ஜபம்லாம் தடைபடும். ஏன்னா தேவ பிள்ளைகளே, கேட்கப்படாத ஜபங்களும் நமக்கு ஆசீர்வாதம் தான். விசேஷமான ஒரு ஈசாக்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவரால் எதையும் செய்ய முடியுங்க. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.